உச்சி வெயில்ல மூச்சு முட்டை குடிச்சுப்புட்டு அப்பாவி பொதுமக்கள் மேல காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றிருக்காரு இங்கொரு குடிமகன். நடந்த சம்பவத்தை களத்திலிருந்து மிக தைரியமா பதிவு பண்ண நம்ம ரிப்போர்ட்டர் சோனை முத்தனோட விஷுவல்ஸ் பார்க்குற நம்மளுடைய ஈரக்குலையே நடுங்க செய்யுது. சிறுவர்கள் பொழுதுபோக்கிற்காக விளையாடக்கூடிய GTA வீடியோ கேம் காட்சிகளையே மிஞ்சியிருந்தது நம்முடைய செய்தியாளர் கண்முன் நடந்த இந்த கோர சம்பவம். சுற்றியிருந்த அனைத்து உயிர்களையும் துச்சமாக நினைத்து ஆக்சலரேட்டரை மிதி என மிதித்ததில் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நொடி உயிர் போய் மீண்டும் உயிர் வந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு கட்டத்தில் வெகுண்டெழுந்த மக்கள் கண்முன் நடந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேட்டியை கட்டிக்கொண்டு களம் கண்டுள்ளனர். ஆனால் 360 டிகிரியில் சுற்றி வாகனத்தை இயக்கியவர் கண்ணில் பட்ட அனைத்தையும் இடித்து தள்ளி அங்கிருந்தவர்களுக்கு மரண பயத்தை காட்டியுள்ளார். மனித குலத்திற்கு எதிராக ஒரு தனி மனிதன் இப்படி வெறித்தனமாக தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் சிறிது நேரத்திற்கு முன்பாக அவர் மூச்சு முட்ட குடித்த மதுவும் அவர் மனதில் நிரம்பியிருந்த வன்மமும் தான். வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிய கொலைவெறி டிரைவரின் பெயர் நாகவடிவேல். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள சிங்கப்புலியாப்பட்டியைச் சேர்ந்தவர். JCB வாகனங்களை வைத்து தொழில் செய்து வந்த வடிவேல் சம்பவத்தன்று பட்ட பகலில் நண்பர்களோடு ஒன்றாக மது அருந்தியுள்ளார். அதன் பிறகு வடிவேலு காரில் கமுதி பேருந்து நிலையம் வழியாக வந்துள்ளார். அப்போது அவருடைய சொகுசு கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஒரு புல்லட் பைக் மீது மோதியுள்ளது. இதனால் கடும் கோபத்திற்கு உள்ளான புல்லட் உரிமையாளர் வடிவேலுவை கண்டித்துள்ளார். ஆனால் தலைக்கேறிய போதையில் இருந்த வடிவேல் அவரிடம் வீராப்பாக வம்பிழுத்து என்னுடைய பவரை காட்டவா என கொந்தளித்திருக்கிறார். வடிவேலுடன் வந்தவர்கள் அவரை எவ்வளவோ கண்ட்ரோல் செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் போதையில் புத்தி பேதலித்தவனைப் போல மாறிய வடிவேல் கண்மூடித்தனமாக காரை ஓட்டி பேருந்து நிலையம் வெளியே நின்று கொண்டிருந்த அனைவருக்கும் மரண பயத்தை காட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் போதையில் வாகனத்தை இயக்கிய வடிவேலுவை சுற்றி வளைத்த பொதுமக்கள் அவருக்கு தர்மடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். கையில போடு அவன கையில போடு 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 நடந்த சம்பவத்தில் வடிவேலுவின் நண்பர் ஒருவரின் கால் முறிந்துள்ளது. அதோடு ஒரு சிறுவன் உட்பட 7 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 கார்கள், 10 இருசக்கர வாகனம் மற்றும் 3 கடைகள் சேதமாகி உள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்களின் தாக்குதலாலும் போதையில் மயங்கி விழுந்த வடிவேலுவை தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சிகிச்சை முடிந்த பிறகு அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.